ஏன் பொத்து விட்டு ஊத்துது? நீங்க நோண்ட நீங்க பூமியை பொத்தி எடுக்க வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றே உரைக்கிறபடி சொன்னார். ஆட பாவீங்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 30 வருஷமா மூச்சுக்கு 300 தடவை இதை பத்தி தானடா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாம் அதை காது கொடுத்து கேட்காம இப்ப அதையே காரணமா காட்டுறீங்களே, புத்தி கட்ட கூட்டமே. வேற என்பதற்குரிய தொப்பி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க கார்த்தி. பார்வையாளர்களும் உறவுகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இப்பதான் மட்ராஸ மூழ்கடிச்சானுங்க. ஊழல் செஞ்சா ஓட்டுக்கு 200 கொடுத்து ஏமாத்திடுறோம். இப்ப ஊரையே அழிச்சிட்டோமே. 6000 கொடுத்து மக்களை மறக்கடிக்குவதற்காக முட்டு கொடுக்கறதுக்குள்ளே வச்சிருக்கிற மூதேவியில வச்சு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. அப்படியே திரும்பி பார்த்தா தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குது. மார்கழி மாசம் தொடங்கிடுச்சு. கனமழை புரட்டி எடுக்குது. எல்லாத்துக்கும் மேல காரணத்தை சொல்லிட்டானுங்க. காலநிலை மாற்றத்தின் காரணமாக எப்ப என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேனது. அதனாலதான் இப்படியான பெருமல் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நேற்று நியூஸ் சேனல்கள் அத்தனை பேரும். இந்த காலநிலை என்கின்ற வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கேயோ இல்ல, எப்போதும் எங்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை காலநிலை மாற்றம் குறித்து. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அத்தனை மேடையிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற அத்தனை இடங்களிலும் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா அப்பையெல்லாம் கண்டுக்காத இந்த கூட்டம் இப்படி கனமழையினால அதை நிர்வகிக்க முடியாதனால மக்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இப்பதான் சொல்லுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கனமழை கட்டி தீர்க்குது, மக்கள் வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால ஒண்ணும் செய்ய முடியலன்னு கைவிரிக்குது இந்த கூட்டம். காலநிலை மாற்றம் எதனால ஏற்படுதுன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று நேற்று அல்ல 30 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன் நீங்க நெய்வேலியில என்எல்சி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை தோண்டி நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல் என்கின்ற புதைப்படிவ எடுத்து எரிபொருளை எடுத்து வித்து கொளுத்தீங்களே, எதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு எதிராக கொதித்து எழுந்தாரு? பூரகுடி மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, இப்படியான சுரங்கங்கள் தோண்டப்படுவதனால மார்கழி மாசத்துல பனி பெய்யறதுக்கு பதிலா புயல் அடிக்குது, சித்திரை மாசத்துல வெயிலுக்கு பதிலா மழை வெளுத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலநிலை மாற்றங்களை குறித்து அத்தனை நாடுகளும் ஒரு முடிவை எட்டி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. பசுமை தாயகம் என்கின்ற அமைப்பை நிறுவிய மருத்துவர் ஐயா அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் அண்ணன் முன்னாள் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாயிலாக, இந்நாள் தலைவர் அண்ணி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாயிலாக ஐநா சபை வரைக்கும் அதை முழுகி கொண்டிருக்கின்றார். ஆனா நம்மளுக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்துகிட்டு கொள்ள அடிச்சா போதும், என்எல்சில சுரங்கம் தோன்னா என்ன, அரியலூர்ல சுரங்கம் தோன்னா என்ன, அதானி வந்தா நமக்கு என்ன, அம்பானி வந்தா நமக்கு என்னன்னு இந்த கூட்டம் பண்ண வேலையினால்தான் இந்த காலநிலை மாற்றங்கள் குறித்து. அன்புமணி ராமதாஸோடைய சென்ற ஆண்டு பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட்டது? எப்படி கொண்டாடப்பட்டது? கடற்கரையில நெகிழி கழிவுகளை நீக்கி கொண்டாடினார். காலநிலை மாற்றங்களை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாரத்தானை நடத்தி பிறந்த நாளை கொண்டாடினார். மகத்தான தலைவர், நாளைய சந்தையினரை பற்றி சிந்தித்த தலைவர். இன்னைக்கு சொல்லுது ஊடகங்கள் எல்லாம் 30 வருஷமா பேசிட்டு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சி. 30 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கு. 30 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பத்தி செய்தி சேனல்கள் இப்ப ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்படியான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும், மக்கள் அழிஞ்சு ஒழியணும்னு சொல்றாங்களா? அதற்கு என்ன மாற்றை உருவாக்குனீங்க? என்ன முடிவெடுத்தீங்க? என்ன கொள்கையை உருவாக்குனீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு, இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு பின்பாக நாங்கள் புதைப்படிவத்திலிருந்து பாசில் ஃபியூலில் இருந்து ஒரு நிலக்கரி சுரங்கங்களோ நிலத்துக்கு அடியிலான எரிபொருளை எடுக்க போவதில்லை என்று பாராளுமன்றத்துல கொள்கை முடிவு எடுத்த பின்பாகவும் எதுக்கு 3வது நிலக்கரி சுரங்கம் எடுக்க முற்படுறீங்கன்னு. எப்படி தப்பிச்சிச்சு இன்னைக்கு நெய்வேலி? எப்படி தப்பிச்சிச்சு 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள்? எப்படி தப்பிச்சிச்சு 25,000க்கும் மேற்பட்ட ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள்? எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தின் காரணமாக தப்பிச்சது. எதுக்காக முழங்கிட்டு இருந்தாரு? ஏன் அவருக்கு அரசியல் பண்ண தெரியாதா? இப்ப செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, ஒன்னே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்து பெரியாரை இழுத்துக்கிறது. இவங்க பெரியாரை கொண்டாட மாட்டாங்க, இவருக்கு பாதுகாப்பு அரணாக பெரியாரை வச்சுக்கிறது. உடனே பெரியாரை குறித்து விமர்சனத்தை முன்வைக்கிறது. இல்லையா 6000 பணத்தை கொடுத்து ஏமாத்துறது, இல்லையா சாதி கலவரம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது, இல்லையா மத கலவரம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது, இல்லையா அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, இப்படியே ஊரை ஏமாத்தி அரசியல் பண்றது வேண்டாம். அது அரசியல் அல்ல, அது நல்வழியும் அல்ல. அரசியல் என்பது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் வழியாக மக்களுக்கான உரிமையும் சமூக நீதியும் சம அளவில் பெற்றுத்தர வேண்டியது. அதற்கான ஒரு ஆயுதத்தை இவர்கள் இவங்களுடைய கட்சி லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணிப்பானுங்க. இப்ப சொல்றானுங்களே, இத்தனை ஆண்டு காலமா சென்னை எங்களுடைய கோட்டை நீங்களே அதை எப்படி ஓட்டம் வந்துச்சு?
எப்படி அது வெள்ளம் பூந்துச்சு, எப்படி அழிஞ்சு ஒழிச்சிங்க இந்த சென்னை மாநகர. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெள்ள தெளிவா சொன்னாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்காதீங்க, சென்னையில எங்கெங்க மக்களுக்கு தேவையோ அங்கங்க உருவாக்குங்க, எல்லாத்தையும் திணிக்காதீங்கயா, சென்னையை அழிச்சொழிக்காதீங்கயான்னு அத்தனை முறை சொன்னாங்களே. நாம் விரும்பும் சென்னை என்கின்ற ஒரு ஆவணத்தை வெளியிட்டாங்களே. புத்தி வந்துச்சா இந்த கூட்டத்துக்கு? எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம் மட்டும் நினைச்சிட்டு இருந்த கூட்டம் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்லலங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. 95ல COP28 மாநாட்டுக்கு நீ கலந்துட்டு வராங்க. COP1 மாநாட்டிலேயே இதை குறித்து பேசுறாங்க. உலக நாடுகளை எல்லாம் வற்புறுத்துறாங்க இதை குறித்து. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சி இங்க நிலக்கரி சுரங்கம் தோண்ட முற்படுது. மக்களை அழித்தொழிக்க இதை விட பெரிய ஆயுதம் என்ன இருக்கு? ஏன் பொத்து ஊத்துது? நீங்க நோண்ட நீங்க பூமியை பொத்தி எடுக்க வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றே உரைக்கிறபடி சொன்னார். அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு செய்தி சேனல்களை சொல்றானுங்க காலநிலை மாற்றங்கள் குறித்து. இந்த காலநிலை மாற்றம் என்கின்ற வார்த்தையை இத்தனை நாளா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னீங்களாயா? என்னைக்காவது சொன்னீங்களா? இன்னைக்கு நிலைமை கையை மீறி போயிடுச்சு அப்படின்ற உடனே இன்னைக்கு காலநிலை மாற்றங்களால் இன்று கனமழை பொத்துக்கிட்டு ஊத்துன்னு சொல்ற கூட்டம் ஏன் இத்தனை நாளா இதை பத்தி பேசல? ஏன் இதை குறித்து வாய் திறக்கல? ஏன் இதை குறித்து ஒரு நடவடிக்கை எடுக்கல? ஏன் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த சந்ததியினர் வாழ்வதற்காக பூமியை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டம் வகுக்கல? இனிமேட்டாவது திருந்துமா இந்த கூட்டம்? ஒண்ணு பார்ப்போம். நன்றி.